வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ முகாமை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் தொடங்கி வைத்தார். வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ குழுவை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் நடைபெற்ற முகாமில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன், அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது நடமாடும் மருத்துவ குழுக்கள், இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொற்று நோயை தடுப்பதற்காக இந்த மழைக்கு பின்னால் நமக்கு இந்த வாட்டர் பார்ன் டிசீஸ் அண்ட் வெக்டர் பார்ன் டிசீஸ் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால ஜீரோ கம்யூனிகபிள் டிசீஸ் என்ற அளவில் 100% தொற்று நோயை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு 161 நடமாடும் மருத்துவ குழுக்களோடு சேர்த்து 50 பூச்சியல் வல்லுநர்கள், நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டர் HI என்று சொல்லக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தொற்று நோய் தடுப்பு குழுக்கள், அதேபோல் உணவு பாதுகாப்பு 50 குழுக்கள், அதேபோல் இந்த குளோரினேஷன் டீம், அதாவது குடிதண்ணீரில் விநியோகிக்கப்படுகின்ற தண்ணீரில் அது பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எதாக இருந்தாலும் சோர்ஸ் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் இந்த 2 இடங்களிலும் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த குளோரினுடைய அளவை பரிசோதித்து அவங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அந்த குளோரினேஷன் டீம் 50. ஏன்னா இப்படி பல்வேறு குழுக்கள் இன்றைக்கு கூடுதலாக களப்பணிக்கு அவர்கள் தயாராகி அவர்களை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார்கள். தற்பொழுது எந்த ஒரு தொற்று நோயும் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் தொடர் கண்காணிப்பில் நம்ம காய்ச்சலாக இருக்கட்டும், வயிற்றுப்போக்காக இருக்கட்டும், அதை நாங்கள் தொடர் கண்காணிப்பு இருக்கோம். மருந்துகள் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கையிருப்பில் 3 மாதத்துக்கு தேவையான மருந்துகள் கையிருப்பில் இருக்குது. குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற முடியாதவர்களும் இந்த அரசு மருத்துவமனைகள் வந்தாலும் அவங்களுக்கும் இலவசமாக அனைத்து மருந்துகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது.